வானம் மேற்கே மஞ்சள் பூசி கொண்டிருந்த நேரம். ராமநாதபுரம் அரண்மனை வாசலில் வந்து நின்ற சாரட்டு வண்டியிலிருந்து வேலு நாச்சியாரும் முத்துவடுகநாதரும் இறங்கினர். காத்திருந்த பணியாளர்களும் சேடி பெண்களும் ஓடி சென்று இருவரையும் வரவேற்று அரண்மனைக்குள் அழைத்து வந்தனர். மன்னர் செல்லமுத்து சேதுபதி, அமைச்சர் போன்றவர்களோடு சிவகங்கை மன்னர் சசிவர்ண தேவர், அவரது தேவி பூதக்க நாச்சியார், அவர்களுடன் வந்த பணியாளர்கள் என பலர் அரண்மனை உள் வளாகத்தில் திரண்டிருந்தனர். தந்தையை கண்டதும் ஓடி சென்று அருகில் நின்றார் வேலு நாச்சியார். மகளை அரவணைத்து வாஞ்சையோடு தட்டி கொடுத்தார் மன்னர் சேதுபதி. முத்துவடுகநாதர் தன் பெற்றோரை வணங்கி வாழ்த்து பெற்றார். மகளை கண்டுவிட்ட மகிழ்ச்சி சேதுபதி மன்னர் முகத்தில் வெளிப்பட்ட போதும் ஏதோ ஒரு கவலை அவரை பற்றி கொண்டிருப்பதை வேலு நாச்சியார் அறிந்தார். அப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? சோர்வு உங்கள் முகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த கேள்வியை மகளிடமிருந்து எதிர்பாராத மன்னர் செல்லமுத்து சேதுபதி ஒரு சிரிப்பின் மூலம் சமாளிக்க நினைத்தார். ஆனால் அவர் முயற்சி கைகூடவில்லை. வேலு, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். ஒரு வாரம் நீ பிரிந்திருந்ததால் உனக்கு அப்படி தோன்றுகிறது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தான் மிகவும் கலவரம் அடைந்து விட்டார் என்ற மன்னர் சேதுபதியின் பதிலை கேட்டு, வாத்தியாருக்கு என்ன ஆயிற்று என்ற ஆதங்கத்தோடு கேட்டார் வேலு நாச்சியார். வாத்தியார் குற்றாலம் சென்றிருந்தாராம். அங்கே ஒரு செடியில் உன் புடவையின் ஒரு பகுதி கிடைத்ததாம். அருகில் உன்னுடைய வளையல்கள் உடைந்து சிதறி கிடந்ததாம். அதை கண்டு உனக்கு ஏதோ ஆகிவிட்டதாக எண்ணி இங்கு பயத்தோடு ஓடி வந்தார் என்றார் சேதுபதி மன்னர். சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரும் அவருடன் வந்தவர்களும் ஏதும் புரியாமல் விழித்தனர். குற்றாலம், வேலு நாச்சியார் புடவை, வளையல், சிலம்பு வாத்தியாரின் கலக்கம் இவற்றை இணைத்து பார்த்து குற்றாலத்தில் என்னத்தான் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டனர். அதை புரிந்து கொண்ட முத்துவடுகநாதர், வேறொன்றும் இல்லை, குற்றாலத்தில் நாங்கள் இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று என் மீது ஒரு புலி பாய்ந்து விட்டது. இதை கேட்டதும் முத்துவடுகநாதரின் தாய் பூதக்கா நாச்சியாரும் சேடி பெண்களும் அடுத்து என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள அச்சத்தோடு முத்துவடுகநாதரையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த புலியின் மீது வேலு நாச்சி பாய்ந்தாள். சிறிது நேரத்தில் வேலுவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அருகில் இருந்த புதருக்குள் ஓடி உயிர் தப்பியது புலி என்று முத்துவடுகநாதர் சொல்லி முடிக்க, மகளின் தீரத்தை கேட்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி படபடவென கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து அனைத்து கைகளும் கொட்டி மகிழ்ந்தன. வேலு, நாளை காலையில் சிவகங்கைக்கு புறப்பட வேண்டும். உங்களை அழைத்து செல்வதற்காகத்தான் உன் மாமாவும் அத்தையும் வந்திருக்கிறார்கள்.